வணக்கம் மக்களே, நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர், நுரையீரல் சிறப்பு நிபுணர், சபரி லங் கேர் கிளினிக், வேளச்சேரி, சென்னை. இந்த ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஃபுட் ஈட்டிங் சேலஞ்சுன்னு வச்சு இந்த இட்லி ஈட்டிங் சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒருத்தர் இறந்துருக்காரு. 42 இயர்ஸ் தான் அவரோட ஏஜ் வந்து ஆகுது. ஸோ 40 வயசில் இருக்கிறவங்க இந்த இட்லி ஈட்டிங் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி இறந்துருக்காங்க. இது விஷயமாக வந்துட்டு ஒரு சில முக்கியமான ஹெல்த் அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த காணொலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோ ஈட்டர்ஸ், ஃபாஸ்ட் ஈட்டர்ஸ்னு 2 பிரிக்கிறாங்க மக்களே. ஸ்லோ ஈட்டர்ஸ்னால் என்னென்னா இந்த பொறுமையாக சாப்பிட்றவங்க, ஃபாஸ்ட் ஈட்டர்ஸ்னால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்றவங்க. இந்த ஸ்லோ ஈட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப நாள் வாழலாம். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க பொறுமையாக கடிச்சு சாப்பிடும் போது நல்லா கடிப்பாங்க, நல்லா சீவ் பண்ணும்போது உங்களுக்கு பாதி ஃபுட்டு இங்கேயே வந்து டைஜஸ்ட் ஆகிடுது. அப்போ ஃபுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட குடல்களுக்கு, வயிற்றுக்கெலாம் அதிகமான வேலை இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த ஸ்லோ ஈட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப நேரம் வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த பசித்தன்மை வந்து குறையுது. ஸோ நீங்கள் நிறைய சாப்பிட மாட்டீங்க. இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் இதே ஃபாஸ்ட் ஈட்டர்ஸ் பாருங்கள், அவங்க ஸ்பீடாக முழுங்குறதுனால உங்களுக்கு குடலுக்கும் வயிற்றுக்கும் அதிகமான வேலை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய குவான்டிட்டி சாப்பிட்ருவீங்க அந்த பசி அடங்கிறதுக்குள்ளே. அதனால் வெயிட் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2. மூணாவது, சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக ஏறுது. ஃபுட்டு ப்ராசஸ் ஆகலாம், கொலஸ்ட்ரால்ஸ் இது மாதிரிலாம் கூட ஏற ஆரம்பிக்குது. அதனால் ஜென்ரலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்லோவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எக்ஸாம்பிள், ஒரு மாடு எல்லாமே பாருங்கள், எல்லா விலங்கினமும் வாயில் வச்சு நல்லா அசை போடுன்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்லிட்டு நல்லா அசை போட்டு அதை பொறுமையாக சாப்பிடுது. இந்த மாதிரி ஸ்லோ ஈட்டிங் தான் ஜென்ரலாக ரொம்ப நல்லது. ஃபாஸ்ட் ஈட்டிங் நல்லது இல்லை. இதை சொல்லிவிட்டு நம்ம டாபிக் வரேன். இப்போ இந்த ஃபாஸ்ட் ஈட்டிங்கே நல்லது இல்லைன்னு சொல்கிறேன். இவங்க ஃபுட் ஈட்டிங் சேலஞ்சுன்னு ஒன்று வைக்கிறாங்க. இது என்ன கொடுமை பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, ஒரே டைமில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு 10 இட்லி, 20 இட்லி, 30 இட்லின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்குது. யார் அதிகமான இட்லி சாப்பிட்றீங்களோ நீங்கள் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி காம்படிஷன் வந்து வைக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ ரிஸ்க் பாருங்கள். இதே மாதிரி பரோட்டா ஈட்டிங் சேலஞ்சு, KFC சிக்கன் ஈட்டிங் சேலஞ்சுன்னு உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட டெத்ஸ் பை ஃபுட் ஈட்டிங் சேலஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. பல பத்திரிகைகள்லேயும் வந்து வெளியே வந்திருக்கு. சரி, சயின்டிஃபிக்காக வந்து அணுகலாம். ஏன் இந்த ஃபுட் ஈட்டிங் சேலஞ்ச் வந்து பண்ணக்கூடாது, ஏன் இறக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இட்லி இருக்குது. இப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த நடந்த இன்சிடென்ட் வந்து இந்த 40 வயசு அவர் இறந்தார். இந்த நடந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட் ஈட்டிங் சேலஞ்ச் ஆகலாம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னென்னா, அது எஸ்பெஷலி இந்த ஃபுட் ஈட்டிங்கில் சைட் டிஷ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது சைடில் சாம்பாரோ சட்னியோ இந்த மாதிரி அந்த இட்லியை கொலகொலன்னு மாற்றுறதுக்கான எந்த சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் வெறும் இட்லியை வந்து முழுங்கணும் அப்படின்றது தான் சேலஞ்சு. ஸோ மற்ற இவர் கூட உட்காந்துட்டு இருக்க அந்த 4-5 பேர் வந்து ஒரு இட்லியாக வந்து வாயில் போடுறாங்க. ஆனால் நம்ம தலைவர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3-4 இட்லியை ஒன்றா அப்படி எடுத்து வாயில் போடுறாரு. போட்டுட்டு அந்த மென்னுக்கிட்டு இருக்கும் போதே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு அடைப்பு, சோக்கிங் வந்து அவருக்கு ஏற்படுது. அதாவது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிறாரு. நல்ல உதாரணம் சொல்லணும்னா, அந்த மெரசல் படத்தில் வந்து தளபதி விஜய் வந்து அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஃபாரின் அம்மாவை போய் காப்பாற்றுவார்ல, அவங்க வந்து ஏதோ குடிக்கும் போது டக்குன்னு மாட்டிக்கிச்சு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இவருக்கு வந்து ஆகி டக்குன்ட்டு அப்படியே மயங்குறாரு. அப்போ அவர் கூட இருக்கிறவங்களாம் அவர் வாயை திறந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த இட்லியோட அடாசலெல்லாம் வந்து வாயிலேயே வச்சு எடுக்கிறாங்க, அந்த விரலையே வச்சு வந்து வெளியே தள்ளுறாங்க. ஆனால் அவர் வந்து சுயநலவை இழக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது இறந்துட்டாங்கன்றாங்க. என்ன நடந்திருக்கு, சோக்கிங்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து சின்னதாக பார்த்துடலாம். இப்போது நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா முழுங்கும் போது நம்மளுக்கு உணவு குழாய்க்கு போகும். ஆனால் அதே காற்று இருக்கிறீங்க, இது வந்து நுரையீரலுக்கு போகும். ஆனால் ரெண்டுமே போடுறது பாருங்கள் ஒரே காமன் பாத்வே. அதாவது ஒரே வழியில் போயிட்டு நுரையீரலுக்கு ஒரு வழி, அதுக்கப்புறம் உணவு குழாய்ன்ற வயிறுக்கு ஒரு வழின்னு 2 டைரக்ஷனாக வந்து பிரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு வந்து எங்கே போகணும், உணவு குழாய்க்கு போகணும். அதாவது வயிற்றுக்கு பக்கத்தில் போகணும், அது ஃபுட் பைப்புக்கு போகணும். சப்போஸ் லைட்டாக கூட அது நுரையீரல் பக்கம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே புறக்கேறும், உடனே அப்படின்ற மாதிரி பண்ணுவோம் தெரியுங்களா? லைட்டாக போனாலும் அப்படி. ஆனால் இவ்வளோ பெரிய இட்லி அப்படியே நம்ம வந்து ஸ்பீடாக முழுங்கும் போது என்னென்னா அந்த கோஆர்டினேஷன் பிரச்சனை வருது. முழுங்கிறதுக்கான டைம் நீங்கள் கொடுக்காம டக்குன்னு உள்ளே அனுப்புறதுனால அந்த கோஆர்டினேஷன் பிரச்சனை வந்து ஆகிறதுனால இட்லி டப்புன்னு போய் எங்கே அடைச்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுரையீரல் உள்ளே போயிட்டு இந்த மேல் பகுதியில் வோக்கல் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து தான் நம்மளோட குரல் வளம் அப்படின்ற ஒரு வளம் இருக்குது, அங்கே போய் அடைச்சிக்குது. அப்படி போய் அடைச்சிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, தட் இஸ் கால்ட் சோக்கிங். ஓகேங்களா? சடனாக ஃபாரின் பாடி சோக்கிங்
ஓகேவா, சோக்கிங். அப்படி சோக் ஆன உடனே உங்களுக்கு வந்து மூச்சே உள்ளே போகாது. ஏன்னா நுரையீரலுக்கு காற்று போனால் தானே நீங்கள் உயிரோடு இருக்க முடியும். ஸோ அந்த சோக் ஆன உடனே உங்களுக்கு மூச்சே உள்ளே போகாது. அப்படி போலனும் போது அப்படியே யூ வில் கெட் ஸ்ட்ராங்கிள்டு. அப்படியே அந்த காற்று கம்மியாகி ஆக்சிஜன் குறைஞ்சி ஆஸ்ஃபைக்சியாவுக்கு போயிட்டு திடீர்னு வந்து உயிர் வந்து இழந்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் இட்லி ஈட்டிங் சேலஞ்சில் நடந்த இந்த டெத்துக்கான காரணம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு காரணம் வந்து என்ன, இந்த டெத்ஸ் மற்ற கேசஸ்லாம் நடந்திருக்காது. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட கேசஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரணம் வந்து இந்த ஸ்பீடாக சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து இந்த சில ஃபுட்ஸ் வந்து ஆஸ்பிரேஷன் என்னென்னா இந்த நுரையீரல் மேலே மாட்டிக்காமல் கொஞ்சம் ஃபுட்டு டேரெக்டாக நுரையீரல் உள்ளேயே போயிடுறது. போய் பார்த்தீங்கன்னா நுரையீரல், இப்போ எக்ஸாம்பிள் வந்து நல்ல சிக்கன் இருக்குது, நம்மளோட கறி குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. இது வயிற்றுக்கு போன ஓகே, யோசிச்சு பாருங்கள், நுரையீரலுக்கு ஒரு 2 கரண்டி மீன் குழம்பு ஊற்றுனீங்கன்னா எப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நுரையீரல் உள்ள காற்று மட்டும் போகக்கூடிய அந்த நுரையீரல் துடிச்சு போயிடாதா? ஸோ அது பேர் தான் ஆஸ்பிரேஷன் நியூமோனைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பிரேஷன் நியூமோனியா போயும் பல பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 2 மெயின் ரீசன் ஆஃப் டெத் இந்த ஃபுட் ஈட்டிங் சேலஞ்சிங்கில். அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபுட் ஈட்டிங் சேலஞ்சிங்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து போக வேணாம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான கோரிக்கையாக இருக்குது. இப்போது எப்படி சார், இப்போ திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு ஒரு ஸ்பீடாக சாப்பிட்டார் எங்கள் வீட்டுக்காரர், 2 இட்லியை முழுங்கிட்டார், அவருக்கு திடீர்னு இப்படி சோக் ஆகிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ அவர் இறந்தது அவ்வளோதானா, இல்லைனா அவர் என்னை காப்பாற்ற வழியே இல்லையா, வீட்டில் ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னா, ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பேர் தான் ஹெல்மிக்ஸ் மேனுவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பின்னாடி வந்து எப்படி ஒருத்தவங்கள இந்த மாதிரி சோக் ஆனவங்கள காப்பாற்றுறது. ஏன்னா வீட்டில் நிறைய பேர் பாயா செய்வீங்க, மட்டன் செய்வீங்க, அதே மாதிரி சிக்கன் போன் செய்வீங்க. இப்போ இதெல்லாம் சில பேர் வந்து கடித்து சாப்பிடுவாங்க, தெரியாமல் முழுங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு திடீர்னு அப்படின்வாங்க. அந்த டைமில் உயிர் காக்கும் ஒரு மேனுவர் இருக்குது, அதுதான் ஹெல்மிக்ஸ் மேனுவர். அது எப்படி பண்ணணுன்ற வீடியோவை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து லைஃப் சேவிங் வீடியோ. இது பெரியவங்க மட்டும் இல்லை, நிறைய சின்ன குழந்தைங்க வந்து சில நேரத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கோலி எடுத்து வாயில் போட்டுக்கோங்க, காயின் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு திடீர்னு வந்து ஒரு எமர்ஜென்சி ஏற்படும். எப்படி அந்த ஹெல்மிக்ஸ் மேனுவர் பண்ணி ஒருத்தவங்களை காப்பாற்றலான்ற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த எண்ட் ரிமார்க்ஸாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஃபுட் ஈட்டிங் சேலஞ்சுன்றதுலாம் தேவையில்லை மக்களே. ஸ்லோ ஈட்டர்ஸ் அவங்க தான் ரொம்ப நல்லது கம்பேர்ட் டு ஃபாஸ்ட் ஈட்டர்ஸ். இப்போ நானே வந்து ஃபாஸ்ட் ஈட்டராக தான் இருந்தேன். ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் படித்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பிரியாணி வச்சாங்க இல்லை ஒரு எதிர்கதை வச்சாங்கன்னா ஸ்பீடாக அந்த டேஸ்ட்டில் நல்லா ஸ்பீடாக சாப்பிட்ருவேன். ஆனால் அதையே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சமாக சாப்பிடுங்களேன், கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, கொலஸ்ட்ராலுக்கு எல்லாமே நல்லது. அதனால் ஓவராலாக சொன்னோம்னா ஃபுட்டு ஸ்லோ ஈட்டர்ஸ் தான் நல்லது. ஃபாஸ்ட் ஈட்டிங் பண்ணாதீங்க. ஃபாஸ்ட் ஈட்டிங்கே பண்ணாதீங்க அப்படின்னா இந்த ஃபுட் சேலஞ்சஸ்லாம் தயவு செஞ்சு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு காசுக்காகவோ இல்லைனா ஒரு வீடியோவோட ட்ரெண்டுக்காகவோ இல்லை ஒரு வீடியோ வந்து பார்த்துக்காகவோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விபரீத விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு உங்கள் உயிரை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்படிச்சுக்காதீங்க அப்படின்றத தான் லோக்கலாக சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.